வாழ்த்துக்கள் அபிட் சார். நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணி 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. இனி இந்த தொடரக்கூடிய இந்த வருடமும் வந்து உங்களுக்கு மிக சிறப்பாக உங்களுடைய சேவை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனமாற வாழ்த்துறேன் சார். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வேலையில் இருந்துகிட்டே வந்து ஆஃப்லைன் கிளாஸஸும் கண்டினியூ பண்ணி ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துகிட்டு உங்களுக்கு கிடைக்கிற இந்த எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ்ன்னு எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போது வேலையும் பார்த்துட்டு ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸஸும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் எவ்வளோ விஷயத்த நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸஸ் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ அந்த சாக்ரிஃபைஸ்க்காக நான் வந்து வாழ்த்துறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற இந்த கிளாஸஸ் வந்து கிளாஸில் இருக்க சில பேருக்கு போய் சேர்ந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது ஒரு விஷயம். பட் நீங்கள் எடுக்கிற கிளாஸ் வந்து இருக்கிற அத்தனை பேருக்கும், கிளாஸில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நம்மளுடைய இந்த டீச்சிங் வந்து போய் சேரணும், நம்மளுடைய கிளாஸ் வந்து எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது அப்படின்ற அந்த டெடிக்கேஷனுக்காக நான் வந்து வாழ்த்துறேன் சார். உங்களுடைய இந்த பணி வந்து இனியும் மிக சிறப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். ஆனால் 6 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு 7th இயர் ப்ளஸ் ஸ்டெப்பிங் பண்ணி வைக்கிறீங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் 7th இயர் அப்படின்றது வந்து ஜஸ்ட் நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. அந்த கமிட்மெண்ட், அந்த கன்சிஸ்டன்சி, அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து உங்கள் எனர்ஜி வந்து யாருக்கிட்டேயுமே மேட்ச் ஆகாத ஒன்று. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கங்க்ராட்ஸ்னா. அண்ட் அந்த 7 years ஜேர்னி அப்படின்றது ஜஸ்ட் பை ஒன் டே அப்படின்ற மாதிரி இல்லாமல் நிறைய எஃபர்ட்ஸ், நிறைய கஷ்டம் எல்லாத்தையுமே தாண்டி வந்திருக்கீங்க. பட் ஆனால் உங்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்து தான் ஸோ அஸ் அ பின்னாடி ஒரு டீம் மெம்பர்ஸாக நாங்களும் வரோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா. அண்ட் ஒரு இங்கிலீஷ் ஸ்டாஃபாகவும் சரி, சப்ஜெக்டை தாண்டி அஸ் அ ஹியூமன் பீயிங்காகவும் நீங்கள் வந்து ஒரு பெரிய ரோல் மாடல். அதுவும் எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல். அண்ட் அவ்வளோதான், நான் சொல்கிற அளவுக்கு பெரிய ஆளாக ஆகலை. பட் ஆனால் கங்க்ராட்ஸ். ஸோ ஹாப்பி 7th இயர். கண்டினியூ பண்ணுவோம். வேணாம். Congratulations Abid sir for completing 7th year. ஒரு மனுஷன் ஆன்லைன்லேயும் கிளாஸ் எடுத்துகிட்டு ஆஃப்லைன்லேயும் கிளாஸ் எடுத்துகிட்டு ஒரு கவர்மெண்ட் செக்டரில் வேலையும் பார்த்துட்டு ரியலி இந்த மனுஷன்தாங்க இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கெல்லாம். இது ரெண்டையுமே ஒரே டயத்தில் பண்ண முடியும் அப்படின்ற இன்ஸ்பிரேஷன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ எல்லாத்தையும் கொடுக்க முடியும். ஒரு மனுஷனை நான் பார்த்துருக்கேன். காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவார். 7 மணிக்கு வந்து எங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸ் எடுப்பார். சாயந்தரம் மறுபடியும் 7 மணிக்கு வந்து எங்களுக்கு எடிட்டோரியல் எடுப்பார். முடிச்சுட்டு நைட்டு யூடியூப்பில் லைவ் போவார். இப்படிலாம் ஆக்சுவலாக அவர்கிட்ட கற்றுக்கிட்டாரா நாங்கள் எல்லாமே. இது ஒரு இந்த சேனலோட ஒரு ஆப்டிடியூட் ஸ்டாஃபாக சொல்லலை. 2023 லாஸ்ட் ஹோப் கிளாஸில் இருக்கிற செகண்ட் பெஞ்சில் உட்காந்துருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக கன்க்ராட்ஸ் பண்ணுறேன். கன்க்ராட்ஸ்ண்ணே. அண்ணா, உங்களோட 6வது வருஷத்தோட டீச்சிங் கரியரை முடித்து 7வது வருஷத்துக்கு ஸ்டெப்பின் ஆகுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய கங்க்ராச்சுலேஷன் தான். இது நீங்கள் ரொம்ப நாளைக்கு கண்டினியூ பண்ணுவீங்க, ரொம்ப வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணுவீங்க, கண்டினியூ பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஜென்ரேஷனோட லைக் அவங்களோட கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு மெயின் பில்லராக இருக்குது. இங்கிலீஷால் ஒருத்தர் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு ஜாபில் போய் உட்காருன்றப்போ அவங்களோட கெரியர் அதுக்கப்புறமே மாறுதில்லை. ஸோ அதுக்கு ஒரு இதை வந்து ஈஸியாக எல்லாராலையும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரொம்பவும் திறம்பட சூப்பராகவே ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க. அதை மென்மேலும் இன்னும் பண்ணிட்டுருன்னு என்னோட விருப்பம், என்னோட வாழ்த்துக்கள்லாம். நான் சாரை பார்த்து வைக்கிறோம். சார் அண்ணா, இப்போ முன்னாடி சார் இருக்கும், இப்போ நம்ம நல்லா பழகிட்டோம். லைக் அண்ணான்ற சூன் வந்துட்டோம். என்ன ரொம்ப வைக்கிற விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு வீக்கெண்டில் ஏதாச்சும் ஒரு பெரிய மாரத்தான் இருக்கும். அடுத்த நாள் காலையில் இப்போ அது 11-12 ரேஞ்சுக்கெலாம் போகும். காலையில் வந்து இன்னொரு வீடியோ உட்காந்துட்டு இருப்பார். என்ன மனுஷன் தான் இவர் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி நிறையலாம் பார்த்து இருந்திருக்கேன். என்னதான் டீச்சிங் பிடிக்கிறனாலும் இந்த அளவுக்கு ஒருத்தரால் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இன்னும் நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களால் பெனிஃபிட் ஆகணும். நானும் அதில் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் தான். எனக்கு ரிஷின்ற என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ண சேனலில் நீங்கள் போட்டிருந்த கண்டென்ட் பார்த்து அதில் லேர்ன் பண்ணி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆன ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டு தான் நான். ஸோ அதனால் நிறைய உங்களால் பெனிஃபிட் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான பேர், என்னோடய ஃப்ரெண்ட்ஸே எக்கச்சக்கமான பேர் உங்களால் கிளியர் பண்ணி போடுங்க இருக்காங்க. ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு இது கண்டினியூ பண்ணணும்.
இனிமேல் வர அப்கமிங் இயர்ஸில் உங்களோட பர்சனல் லைஃப்க்கும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்க்கும் சரி, எல்லாமே நல்ல விஷயமா வர ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன்னா. ரொம்ப வாழ்த்துக்கள்னா. கண்டிப்பாக பாய்ண்ணா. வாழ்த்துக்கள் அண்ணா. இன்னையோட 7 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 8 இயர்ஸில் கால் எடுத்து வச்சுருக்கிறீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒரு அண்ணன் கிடச்சதுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ த பெஸ்ட் டீச்சர் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னா அது நீங்கள் தான் எங்களுக்கு தெரிஞ்சு. ஏன்னா என்ன நீங்கள் பாஸ் பண்ண வச்ச மாதிரி நிறைய பேர் நீங்கள் பாஸ் பண்ண வச்சுட்ருக்கீங்க, இதுக்கப்புறம் பாஸ் பண்ண வைக்க போகிறீங்க. ஏன்னா உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் தான் வேறு லெவலில் உள்ள நாலேஜு. ஸோ எப்படி யூகேக்கு ஒரு வில்லியம் ஷேக்ஸ்பியரோ அதே மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த டிஎனுக்கு எங்கள் அபித் சார் அப்படிங்கிறத நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறோம். ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா. இதை மாதிரி நீங்கள் நிறைய இன்னும் பல வருடங்கள் நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களால் பல பேர் பாஸ் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். அண்ட் தென் கிளாஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்ப்ஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எங்களோட இடத்துல இருந்துமே நீங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. பட் எல்லோரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ இதுவும் நிற்காமல் போய்கிட்டே இருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் இந்த ஜேர்னியில் இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பெருமையாகவும் இருக்குண்ணா. நன்றிண்ணா. தேங்க்யூண்ணா. வாழ்த்துக்கள்ண்ணா. ஹாய் அபித்தண்ணா, கங்க்ராட்ஸ் ஃபார் கம்ப்ளீட்டிங் யுவர் 7 இயர் டீச்சிங் ஜேர்னி. என்கிட்ட அடிக்கடி சொல்லுவீங்க ஆஃப்லைன் கிளாஸில் நான் டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணி இத்தனை வருஷம் ஆச்சுன்ட்டு. இப்போ வந்து உங்களுக்கு 7 வருஷம் ஆயிருக்குதுண்ணா. இந்த 7 வருஷத்தில் நீங்கள் நிறையா பார்த்துருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸோட பெயின், அவங்களோட சந்தோஷம், கண்ணீர் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் நிறையா ஹெல்ப்பும் பண்ணியிருக்கீங்க. ஃபினான்ஷியலாகவும் சரி, இல்லை அவங்களுக்கு மைண்ட் அளவுலையும் சரி, நல்லா சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. எனக்கு என்ன இதில் ஸ்பெஷலான மூமெண்ட்னால், இந்த 7 வருஷம் எண்டில் உங்களோட சேர்ந்து நானும் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கேன். ஒரு டீச்சிங் ஸ்டாஃபாக நானும் உங்கள் கூட சேர்ந்து ஜேர்னியில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுண்ணா. கங்க்ராட்ஸ் ஃபார் எல்லாத்துக்குமே கங்க்ராட்ஸ் அண்டு ஆல் தி பெஸ்ட்ண்ணா. தேங்க்யூ.